அனைவருக்கும் வணக்கங்க. இந்த இயர்பட்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். காது குடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். சரி, காது குடையக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் இந்த பட்ஸ் வந்து எதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம அத பதிவு பண்றதுக்கு முன்னாடிங்க, நம்ம ஏன் வந்து இத வச்சு நம்ம காது குடையக்கூடாதுன்னு சொன்னத ஒரு ரீகால் சொல்லிடுறேன். இப்ப இந்த காதுல பார்த்தீங்கன்னா, அந்த மெழுகு போன்ற ஒரு ப்ரவுன் கலர்ல உருவாகுங்க. அத எடுக்கிறதுக்கு தான் எல்லாருமே அந்த காதுல வந்து அழுக்குன்னு நெனச்சுக்கிட்டு அத எடுக்கிறதுக்கு இத யூஸ் பண்றாங்க. இப்ப இதுல இருக்க ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சு வந்து உள்ள போய் சிக்கிக்குங்க சில பேத்துக்கு. அத நீங்க எடுக்கிறதுக்கு டாக்டர்ட்ட போனீங்கன்னா, ரூ. 1000 செலவாகும். இந்த குச்சியோட காஸ்ட் ரூ. 1 கூட வராதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வலி குடுக்க ஆரம்பிச்சுரும். சில பேத்துக்கு சீல் கட்ட ஆரம்பிச்சுரும். எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னத வச்சு தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் அந்த காதுல அந்த ப்ரவுன் கலர்ல அந்த மெழுகு போன்ற உருவாகுறது பார்த்தீங்கன்னா, அது வந்து காத வந்து புரொடெக்ட் பண்றதுங்க. பாதுகாக்குதுங்க. இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த தூசி, அப்புறம் வந்து பூச்சிகள், எறும்புகள் அது உள்ள போக பார்த்துச்சுன்னா, அதனுடைய துர்நாற்றத்தினால, அதுலேருந்து வரக்கூடிய வாசத்தினால அது வந்து உள்ள போகாதுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு நல்லது தான். அந்த மெழுகு போன்ற லேயர் உருவாவறது வந்துட்டு, அது நல்லது தாங்க. அது அதிகமா உற்பத்தி ஆனாவே ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில வந்துரும். நீங்க சாதாரணமா நீங்க இப்படி வச்சு அளந்ததுன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாவே, நீங்க வெளியில வந்துரும். அத நீங்க வந்து இத வச்சுக்கிட்டு அல்லது மயில் இறகு, அப்புறம் ஊக்குல வச்சு சில பேர் வந்து எடுப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம். இது அடிக்கடி நீங்க பண்ணீங்கன்னா, காது இன்ஃபெக்ஷன் ஆயிருங்க. சரிங்களா? அடுத்தது, சரி, எதுக்கெல்லாம் அத பயன்படுத்தலாங்கிறது உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பயன்படுத்திக்கலாங்க. இப்ப நான் என்ன மாரி பயன்படுத்துவேன்னா, இப்ப கிச்சன்ல வந்து ஏதாச்சும் நம்ம சமைச்சோம்னா, இப்ப ஒய்ஃப் நம்மள சமைக்க சொன்னாங்கன்னா, நம்ம சமைச்சோம்னா, எறும்பு எறும்பு ஏதாச்சும் எண்ணெயில விழுந்துருச்சு அப்படின்னா, அத எடுக்கிறதுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் பதிவு பண்ணது கமெண்ட்ல வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, "திருநீர் விடுவதற்கு பயன்படுத்திக்கலாம்" அப்படின்ட்டு. தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாங்க. இப்ப டிவிய கிளீன் பண்றதுக்கு இத பயன்படுத்திக்கலாம். ஜன்னல கிளீன் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்க கை வச்சு துணிய துடைக்க முடியாத இடத்துல, இத வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஏகப்பட்ட இதில பயன்படுத்திக்கலாம். காதுக்கே வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி கிளீன் பண்ணிக்கலாம். இந்த இடுக்குகள கிளீன் பண்ணிக்கலாம். இந்த லேயர்லயும் நீங்க இத வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். உள்ள தாங்க விட்டு கிளீன் பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுடைய திங்கிங் ஹேபிட் தகுந்த மாரி இத பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்திக்கங்க. காது குடையறதுக்காக இது தயாரிக்கப்பட்டது கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.